தக்குவாவை அடையிறது தான் நோம்புனுடைய நோக்கம். அல்ஹம்துலில்லாஹ், நாம எல்லாம் இப்ப நோன்பு வச்சிருக்கோம். நாம உண்மையிலேயே தக்குவா அடையறோமா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நமக்கு இப்போ எவ்வளவு தக்குவா இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? வாங்க பார்க்கலாம். தொழுவுறது, நோன்பு நோக்கிறது, குர்ஆன் ஓதுறது, இதெல்லாம் மட்டும் தக்குவா கிடையாது. தக்குவா என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலையும் பிரதிபலிக்கணும். நம்முடைய வணக்க வழிபாடு, குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம், தனிப்பட்ட பொதுவான நடத்தைகள், இப்படி எல்லாத்திலையும் தக்குவா வெளிப்பட வேண்டும். தக்குவா உள்ள ஒருவருடைய வாழ்க்கை உண்மையிலே எப்படி இருக்கும்? தக்குவா உள்ளவர்களின் பண்புகளை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல விளக்கமா சொல்றான். தக்குவா உள்ளவர்களின் பண்புகளை நீங்க பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக கியூரியஸ் ஹேட்ஸ் தக்குவா உடையவர்களின் பண்புகள் அனைத்தையும் ஒரே இடத்துல தொகுத்து இருக்கிறாங்க. எல்லாரும் எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி இன்ஃபோகிராபிக்ஸ், அதாவது வரைபடங்களா தந்திருக்கிறாங்க. அதனுடைய இறுதியில தக்குவா குறித்த ஒரு சுய பரிசோதனை பட்டியலையும் நீங்க பார்க்கலாம். அதை பயன்படுத்தி தக்குவா உள்ளவங்க கிட்ட இருக்கிற பண்புகள்ல எத்தனை பண்புகள் உங்ககிட்ட இருக்கு, எத்தனை இல்லை அப்படின்னு நீங்க எளிமையா தெரிஞ்சுக்கலாம். இதை படிக்கிறதுக்கும் டவுன்லோட் பண்றதுக்கும் ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. மறக்காம இது எல்லாரோடையும் பகிர்ந்து பாக்கியமிக்க இந்த ரமலான் மாசத்துல நன்மைகளை அள்ளிக்கொள்ளுங்க.